காரசாரமான ப்ரான் வறுவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு இறால் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ப்ரானில் மசாலா எல்லாம் படுறது மாதிரி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு 15 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சிடலாங்க. மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ப்ரானில் மசாலா உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறி இருக்கும். இனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பேனில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க இறாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ப்ரான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பீஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கட் பண்ணாமல் அப்படியே பெரிய பீஸாகவே சேர்த்துருக்கேங்க. டக்குன்னு 5-10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலங்க. ப்ரான்லேருந்து நமக்கு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இனி நம்ம மூடி வைக்க வேணாங்க. நல்லா அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ப்ரானில் இருக்க தண்ணி கொஞ்சம் இஞ்சிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ப்ரானை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. அப்புறம் ரொம்ப லப்பர் மாதிரி ஆயிரும். 5 நிமிஷம் வேக வச்சாலே போதுங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடாயில் ஒட்டியிருக்க கொஞ்சம் கொஞ்சம் கிரேவி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம சூடான சாதம் பரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு கருவேப்பிலை மட்டும் சேர்த்திருக்கேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.